ப்ரோ முன்னாடி போகாத ப்ரோ. உள்ள போங்கண்ணா, உள்ள போங்கண்ணா. ஃபர்ஸ்ட் டே ஷோ மாதிரி இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எஸ்எம்எஸ்க்கு வந்து வைப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் ஆக்சுவலி உங்களோட ஃபீட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் ரெஸ்பான்ஸ். 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வைப் கிடைக்கும்னு நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கல. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக அந்த படத்தை பண்ணோம். ஸோ ராஜேஷ்க்கு தான் அந்த ஃபுல் கிரெடிட். ஏன்னா அந்த சோமசுந்தரம் கிரவுண்டில் இருந்ததுலேருந்து வைன் ஷாப்பில் இருந்தது எல்லாமே அவரோட வாழ்க்கை. அது அந்த வாழ்க்கையில் நாங்களும் எங்களோட ஸ்பைசஸை போட்டோம். ஸோ இன்ன வரைக்கும் எப்போ பார்த்தாலும் அது ரொம்ப புதுசாக இருக்கும் அந்த படமே. ஸோ சக்தி சரவணன் சார் தான் படத்தோட சினிமோகிராஃபர். பயங்கர கேண்டிடா எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு குடும்ப படமா இருக்கும். ஆக்சுவலி இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணும்போது உங்க குடும்பம் பார்க்கலையா, அவங்க அப்பா அம்மா பார்க்கலையா? இந்த படம் வந்து 15 வருஷம் ஆச்சு. தம்பி உனக்கு என்னப்பா வயசு ஆகுது? 22 வயசு. அப்ப நீ என்ன பண்ணி இருந்திருப்ப? அப்ப உங்க அம்மா அப்பா தான் இந்த படம் எல்லாம் பார்த்து கூட்டு போயிருப்பாங்கல்ல. சூப்பர்ப்பா. சோ பாட்டு தான் இவருக்கு தான் கேட்குது. சார் ப்ரொடியூஸ் பண்ணாரு, அப்படியே ராஜேஷ் டைரக்ட் பண்ணிடுவாரு. அப்படியே இங்கே அந்த சினிமாகிராஃபர் இருக்காரு, சக்தி சார் இருக்காரு. இவன் துபாயில இருந்து நம்ம டீம் அனுப்பிச்சிருவாரு. தேங்க்யூ ஸோ மச். இந்த சந்தான சொன்ன டைலாக் சொல்லுங்க. அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு. அவளை பிடிச்சிருக்கீங்கிறீங்களா பிடிக்கலங்கிறீங்களா? தெரியல மச்சி, ஒரு கோட்டு சொல்ல. எந்த நேரத்துல எந்த தருணத்துல இந்த டைலாக சொல்லி டாஸ்மாக் பிராண்ட் அம்பாசிடர் ஆகிட்டாங்க. Thank you guys, thank you so much for this lovely support. Thanks to Kamala Cinemas. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 15 வருஷத்துக்கு அப்புறம் கூட வந்து இந்த மாதிரி ஒரு வைப் பார்க்குறது. ஸோ மேலும் மேலும் we would love to இந்த மாதிரி ஒரு வைப்ல நீங்களாம் கொஞ்சம் படங்கள்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சக்தியா சக்தி இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியல. Okay guys, thank you so much for this lovely like response. So God bless you guys. Thank you so much. Thank you so much. Guys, ஒன்றும் இல்லை, இந்த தருணத்தில் நான் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன். 31st அன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு மியூசிக் லேபிள் லான்ச் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் கால்ட் டெஃப்ராக்ஸ். ஸோ அந்த மியூசிக் லேபிளோட தாட் ப்ராசஸே என்னன்னா, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணணும். ஸோ உங்களில் இருக்கிற டேலண்ட், உங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட், அதாவது இந்த எஸ்எம்எஸ் நீங்கள் திரும்ப உங்களால் ரீமிக்ஸ் பண்ணி ஒரு சாங் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மில் நாங்கள் போடுவோம். ஸோ இட் வில் பி கான்டென்ட் கிரியேட்டிங் கம்பெனி ஆஸ் வெல் அ மியூசிக் லேபிள் கம்பெனி அண்ட் ஆல்சோ ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கான ஒரு கூடாரமாக இருக்கும். ஸோ என்கரேஜ் தி ஸ்பேஸ் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒரு சார் இங்கே ராஜேஷ் சாருடைய ஃப்ரெண்ட்ஸ் சார்பாகவும் எஸ்எம்எஸ் டீம் ஒர்க் பண்ணுற ஏடி சார்பாகவும் இருவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறோம்.
நீங்க கேட்காத கேள்வி. ஏன்னா பொங்கல் தீபாவளி அன்னைக்கெல்லாம் டாஸ்மார்க்ல பயங்கரமான கலெக்ஷன் ஆகுது. பயங்கரமா அதாவது அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க, பயங்கரமா ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்க படம் ரீரிலீஸ் ஆகுது. இந்த ரீரிலீஸ் வந்து ட்ரெண்ட் பண்றது வந்து கமலா எப்படி நீங்க உள்ள வந்து ஃபீல் பண்ணீங்க? செம்மையா ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஏதோ ஒரு ட்வீட் ஏதோ ஒரு போட்டோ போட்டா கம்பேக் கொடுங்க ஜீவா, கம்பேக் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நான் இன்னைக்கு ட்ரூவா என்னோட SMS ரீரிலீஸ் மூலமா நான் கம்பேக் கொடுத்துருக்கேன் நான் சொல்லலாம். அதுக்கு விஷ்ணுக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அந்த நாங்கள் தேட்டரில் பார்க்கறது இல்லை நிறைய படங்கள். ஏன்னா ஏதாவது படம் ஷூட்டிங் வந்துடும், அதான் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல இருந்து போயிடும். பட் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. திரும்ப எங்களோட அந்த 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 ரீலீவ் பண்றதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. தேங்க்ஸ் ஃபார் திஸ் நாஸ்டால்ஜிக் மூமெண்ட். முன்னாடி இந்த ஜீவா இப்ப இருக்கிற ஜீவாக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு வித்தியாசமே தெரியல. உருவத்திலயும் சரி கொஞ்சம் படங்கள் இடங்கள்லாம் பண்றோம், நிறைய அடிபட்டு இருக்கிறோம், நிறைய சந்தோஷமும் பார்த்துருக்குறோம். நிறைய ஹிந்தி படம் பண்ணேன், அப்புறம் தெலுங்கு படம் பண்ணேன். ஸோ இந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு வளர்ச்சி, லைக் ஆஸ் அன் ஆக்டராக நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் எஸ், இன்னும் ஆடியன்ஸுக்கு வந்து இன்னும் என்னோட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் கொடுக்கணும். ஸோ இன்னும் நான் வந்து ஒரு அப்கமிங் ஆக்டர் மாதிரி தான் நான் வந்து என்னை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் மேலும் இன்னும் நிறைய SMS மாதிரி வைப் உள்ள ஒரு படமாக எனக்கு பிடிச்ச டைரக்டரோட ஒர்க் பண்ணுற இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து அந்த வைப்பை பார்த்து கரெக்டாக காம்பினேஷன் செட் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய இந்த மாதிரி அந்த திரும்ப நீங்கள் கேட்குற அந்த ஜீவாலாம் திரும்ப கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரம் 4 ஜீவா. இதுக்கு மேலே நீங்கள் சந்தானத்துக்கிட்ட தான் கேட்கணும். நாங்கள் 2 பேர் இங்கே இருக்கிறோம், சந்தானத்துக்கிட்ட கேளுங்க எப்போ இந்த காம்பினேஷனில் வரீங்க. நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அது கமலா தியேட்டர்ஸ் ஓனர் பதில் சொல்லுவாங்க. இப்ப நம்ம கிட்ட 2 ஸ்கிரீன்ஸ் தான் இருக்கு. அப்ப 8 ஷோ தான் போட முடியும். அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிப்போம். மக்கள் விட மாட்டேங்கிறாங்க. SMS தான் அனுப்புறாங்க, வாட்ஸ்அப் அனுப்புறாங்க. வேற வழி இல்லாம போஸ்ட் இப்ப எல்லாம் ஃபுல்லா டிக்கெட் இல்லாம வெளில போறாங்க. தெரியலங்க, அது எங்க சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் எங்க நைனா கிட்ட தான் கேட்கணும். எங்க நைனா தான் வந்து விஜய் வந்து உங்களோட பக்கத்துல நடிக்க போட்டா ஒரு பரபரப்பா பேசுறது. அது 2-3 வருஷம் பழைய நியூஸுங்க. அது உண்மையா இல்லையா? அவ்வளவுதான். அது பழைய நியூஸ். அது காம்பினேஷன் தானே, அந்த நேரத்துல தருணங்கள் மாற்றணும் கரெக்டா. இன்னொன்று மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த ஷோக்கு. டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம. தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே ஐ திங்க் இந்த நேரத்தில் வந்து இந்த தருணத்தில் கவர்னர் மேம் அவங்களோட டிமைஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள், எங்களோட கண்டோலன்ஸ் தெரிவிச்சுக்கிறோம். ஈவன் அந்த இதுல அதனால தான் பிஸியாக இருக்காரு. ஸோ ஐ திங்க் வி ஆர் கோயிங் தேர் தான். என்னன்னா KGF 2-ஆ இந்த பாட்டு வேணா சிவா மாட்டிக்கிட்டா சக்தி கிட்டேன்னு சொல்லுவாங்க சார் ஒரு படம். ஆக்சுவலாக யுவன் சார் கிட்டேயும் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணேன். SMS ரீரிலீஸ் இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க சிஸ்டர் பவதாரணி வந்து தவறிட்டாங்க. அவங்களுக்கு எனக்கு ஆழ்ந்த அனுபவங்கள். அதனால் அவரும் வந்து மெசேஜ் தான் அனுப்பிச்சார் எனக்கு. ஸோ பவதாரணிக்கு SMS டீம் சார்பாக ஆகினாங்க. அப்படி திரும்ப
ஆல்ரெடி போயிட்டாரு